1856 வருடம் ஜெர்மனியில் பிறந்த இவர் தனது மாணவ பருவத்திலேயே தனது வாழ்க்கைக்கான திட்டத்தை தீர்மானித்தார். ராபர்ட் டிக் வில்சன் தனது மாணவ பருவத்திலேயே தன்னுடைய வாழ்க்கைக்கான திட்டத்தை தீர்மானித்தார். ராபர்ட் டிக் வில்சனுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? தனது வாழ்நாளிலே 15 வருடங்களுக்கு மொழிகளை நான் படிக்கப் போகிறேன். அடுத்த 15 வருடங்களுக்கு பழைய ஏற்பாட்டை நான் ஆராய்ச்சி செய்ய போகிறேன். அடுத்த 15 வருடங்களுக்கு என்னுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை எல்லாம் நான் அளிக்கப் போகிறேன். ராபர்ட் டிக் வில்சன் என்ற பேராசிரியர் 15 வருடங்களுக்கு நான் மொழிகளை ஆராய்ச்சி செய்ய போகிறேன். அடுத்த 15 வருடங்களுக்கு பழைய ஏற்பாட்டை நான் ஆராய்ச்சி செய்ய போகிறேன். அடுத்த 15 வருடங்களுக்கு நான் படித்த ஆராய்ச்சிகளை வெளிப்படுத்த போகிறேன் என்று தீர்மானித்தார். 15 வருடங்களுக்கு 26 மொழிகளை கற்றார் ராபர்ட் டிக் வில்சன். கிரீக், லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மனி, ஹீப்ரூ, இத்தாலி, ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், அரமேயக், சிரியா, அரபிக், பாபிலோனியன், எத்தியோப்பிக், எகிப்திய மொழி, கோஆப்டிக் மொழி, பெர்ஷியன் மொழி, ஆர்மீனியன் என்று சுமார் 26 மொழிகளில் டிக் வில்சன் தேர்ச்சி பெற்றார். 15 வருடங்களில் 26 மொழிகளை படித்துவிட்டு அடுத்த 15 வருடங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டை ஆராய்ச்சி செய்தார். ஆராய்ச்சி செய்துவிட்டு தன்னுடைய கண்டுபிடிப்புகளை அடுத்த 15 வருடங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ராபர்ட் டிக் வில்சனுடைய குறிப்பை மாணவ பருவத்திலேயே அவர் தீர்மானத்தை செய்துவிட்டார். 15 வருடங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற மொழிகளை நான் படிக்கப் போகிறேன். அடுத்த 15 வருடங்களுக்கு பழைய ஏற்பாட்டை நான் ஆராய்ச்சி செய்ய போகிறேன். அடுத்த 15 வருடங்களுக்கு என்னுடைய ஆராய்ச்சிகளை வெளிப்படுத்த போகிறேன். இன்றைக்கு அவருடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றன. 15 வருடம் 26 மொழிகளை கற்றார். 15 வருடம் பழைய ஏற்பாட்டை வாசித்தார். 15 வருடம் 26 மொழிகளையும் 15 வருடம் பழைய ஏற்பாட்டை முடித்த அவர் அவருடைய முடிவான கருத்தை வாசிக்கிறேன். கவனமாய் பிடித்துக் கொள்ளுங்கள் இருதயத்துக்குள்ளே. 15 வருடம் பழைய ஏற்பாட்டை படித்தவர், 15 வருடம் 26 மொழிகளை படித்தவர் சொல்லுகிறார் ராபர்ட் டிக் வில்சன், பரிசுத்த வேதாகமத்தின் உண்மையான தன்மையை முழுவதுமாய் ஆராய்ந்து அறியக்கூடிய அளவுக்கு அறிவு படைத்த மனிதன் உலகில் யாருமே கிடையாது.